இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இல்லை அதோட ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரே குரூப்பாக சேவ் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா டிக்ஷனரி டேட்டா டைப். டிக்ஷனரியில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ்லாம் குரூப்டாக ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும். அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைஸ் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு வெயிட் கேஜி 10.5, பிராண்ட் இண்டியா கேட், இஸ் அவைலபிள் ட்ரூ. இந்த மாதிரி போட்டு நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்கு யூஸ் பண்ண அதே ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் இங்கே டிக்ஷனரியும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நடுவில் நம்ம ஒரு கோலன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோலனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஐட்டம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் தான் கீ அண்ட் ரைட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் தான் வேல்யூ. அப்படின்னா என்னென்னு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரே குரூப்பாக சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் கோலன் 10.5 அப்படின்னு இருக்குது. அதாவது வெயிட்டும் 10.5 அப்படின்றது ஒரு ரிலேட்டட் விஷயம். அதை நம்ம ஒரு பேராக ஒன்றா சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே. ஸோ இங்கே வெயிட்ன்றது தான் கீ அண்ட் 10.5 அப்படின்றது தான் வேல்யூ. ஸோ இப்போ நான் இந்த வேல்யூவை வந்து நான் இந்த டிக்ஷனரியிலேருந்து எடுக்கணும்னா ரைஸ் டீட்டெயில்ஸ்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வெயிட் _ கேஜி அப்படின்ற அந்த கீயை நான் கொடுத்தேன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அது கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், நேம் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு லோக்கி அப்படின்னு நம்ம போட்டோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அது இன்டர்னலான ஒரு லேபிள் மாதிரி. ஸோ இந்த டிக்ஷனரியில் ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிராண்ட் அப்படின்னு கொடுத்தனா இண்டியா கேட் அப்படின்றது எனக்கு வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்குது. வெயிட் கேஜி 10.5 அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேர், பிராண்ட் இண்டியா கேட் அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேர், இஸ் அவைலபிள் ட்ரூ அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணி மொத்தமாக ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே போட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மொத்த என்டிட்டியும் ஒரு சிங்கிள் டிக்ஷனரி. ஸோ ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது தான் ரைஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு டிக்ஷனரி. அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் எல்லாமே கீ வேல்யூ பேராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைப் ஆஃப் ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டோன்னா டிக்ஷனரின்னு வருது.